பயணத்தின் தொடக்கத்தில் வேதாகமம் பர்னபாவும் சவுலும் என குறிப்பிடும். ஆனால் பயணம் முடியும்போது அது பவுலும் பர்னபாவும் என மாறும். பர்னபா என்பவர் பவுலை சமுதாயத்தில் அறிமுகப்படுத்திய ஒரு ஏணி. பவுல் அந்த ஏணியை பயன்படுத்தி உச்சிக்குச் சென்றவுடன் ஏணியை தள்ளிவிட்டு தனது சொந்த சாம்ராஜ்யத்தை, அதாவது பாலியன் கிறிஸ்டியானிட்டியை உருவாக்கினார். கிபி 51ஆம் ஆண்டு பவுல் மீதான கொரிந்து விசாரணை. கொரிந்துவின் பொதுச் சதுரத்தில் உள்ள பீமா என்ற நியாயாசன மேடையில் பவுல் சட்டவிரோதமாக மதபோதனை மற்றும் மோசேயின் சட்டத்தை மீறுதல் செய்வதாக யூதர்கள் குற்றம் சாட்டியபோது அது மத விவகாரம் என்று கூறி ஆளுநர் லூசியஸ் ஜூனியஸ் காலியோ தலையிட மறுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 18 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாகும். இதனால் பவுல் அடுத்தடுத்த நகரங்களில் இதே வாதத்தை முன்வைத்து பரப்புரை செய்ய முடிந்தது. பர்னபாவுடனான பிரிவு. பர்னபாவுடனான மோதல் மார்க்கு என்பவரை சேர்த்துக்கொள்வது பற்றியது என்று சொல்லப்பட்ட போதிலும் இது உண்மையில் ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. பர்னபா எருசலேம் சபையின் கண் போன்றவர். அவர் பவுலின் மீது ஒரு நார்மீக கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். பவுல் ஒரு சுயேட்சையான பொறுப்பாளரை போன்று செயல்பட வேண்டுமானால் பர்னபாவின் நிழலிலிருந்து வெளியேற வேண்டியது அவசியமானது. இந்த பிரிவு பவுலுக்கு தனது சொந்த புதிய கொள்கைகளை யாருடைய குறுக்கீடுமின்றி அமல்படுத்த முழு சுதந்திரத்தை வழங்கியது. யூத மதத்தில் சேர வேண்டுமானால் விருத்த சேதனம் மற்றும் கடுமையான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது ரோமானியர்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது. பவுல் விசுவாசம் மட்டுமே மீட்பு என்று அறிவித்தபோது நுழைய கடினமாக இருந்த ஒரு கதவு அகலமாக திறக்கப்பட்டது. புதிய குழு உருவாக்கம். பர்னபா போன்ற சமமான அதிகாரமுள்ள தலைவருக்கு பதிலாக தனக்கு கீழே பணிபுரியும் சீலா, தீமோத்தேயு, லூக்கா போன்ற இளைஞர்களை தனது குழுவில் சேர்த்துக்கொண்டார். இது பவுல் யாருடைய குறுக்கீடுமின்றி ஒரு இயக்கத்தை வழிநடத்தும் அதிகாரம்மிக்க ஒற்றை தலைமை முறைக்கு வழிவகுத்தது. இவர்களுக்கு பவுல் ஒரு குரு என்பதால் பவுலின் அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை. ஐரோப்பா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அத்தியாயம் 16 வசனம் 6 மற்றும் 7 ஆசிய மைனரில் பவுல் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார். யூத ஜபாலயங்களில் அவருக்கு கல்லறிதலும் கலாட்டாவுமே மிஞ்சின. தனது பிரயாணிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எடுபடவில்லை எனில் உடனடியாக தனது உத்தியை மாற்றி மாற்று சந்தையை தேடுவது போல பவுல் ஆசியாவில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளை சரிகட்ட ஐரோப்பா என்ற முற்றிலும் புதிய சந்தை பகுதியை தேர்ந்தெடுத்து தனது இயக்கத்தை விரிவுபடுத்தினார். ஐரோப்பாவில் பவுல் முதலில் காலடி வைத்த பிலிப்பி ஒரு முக்கியமான ரோமானிய இராணுவ குடியிருப்பாகும். பிலிப்பியில் அவர் முதலில் லிதியா என்ற பெரும் தொழிலதிபரை சந்தித்தது அங்குள்ள ஏழை மெய்ப்பர்களை விட ஒரு ஊதாநிற நூல் விற்கும் பெரும் தனவந்தரை தனது முதல் வாடிக்கையாளராக மாற்றினது. அவரது இயக்கத்திற்கு தேவையான நிதியாதாரத்தை உறுதி செய்யும் ஒரு வணிக நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. ஜான் ஃப்ளரி போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் பவுலுக்கும் லிதியாவுக்கும் இடையே ஒரு வணிக கூட்டாண்மை, அதாவது கமர்ஷியல் சொசைட்டி இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பவுல் ஒரு மத போதகராக இருப்பதை விட ஒரு மத்திய அதிகாரம் கொண்ட தலைமை நிர்வாகி போலவே செயல்பட்டார். பவுல் சென்ற பிலிப்பி, தெசலோனிக்கியா, பெரோயா, கொரிந்து ஆகிய நகரங்கள் அனைத்தும் ரோமானிய பேரரசின் முக்கிய வணிக மையங்கள். அவர் ஒரு கிராமப்புற கிளர்ச்சியாளராக இல்லாமல் நகர்ப்புறங்களில் சபை கிளைகளை உருவாக்கினார். அங்குள்ள உள்ளூர் தலைவர்கள் நிர்வாகக் குழு நியமித்தது. அவர் இல்லாதபோதும் அந்த இயக்கம் தானாக இயங்குவதை உறுதி செய்தது. இது ஒரு தன்னியக்க நிர்வாக முறையாக பார்க்கப்படுகிறது. கடிதங்கள் மூலம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் நிர்வாகம். பவுலின் நிருப்பங்கள் வெறும் ஆன்மீக கடிதங்கள் அல்ல, அவை ஒரு தலைமையகத்திலிருந்து கிளைகளுக்கு அனுப்பப்படும் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கைகள். பவுல் தனது கடிதங்கள் வாயிலாக வழங்கிய தெளிவான விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பல்வேறு கிளைகளுக்கிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைத்து இடங்களிலும் ஒரே சீரான கொள்கைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்தது. இது ஒரு நிறுவனத்தின் தரக்கட்டுப்பாட்டு நடைமுறை போன்றது. பவுல் தீமோத்தேயு மற்றும் தீத்து போன்ற தனது நம்பிக்கைக்குரிய மண்டல பொறுப்பாளர்களை களமிறக்கி ஒவ்வொரு கிளை சபையின் செயல்பாடுகளையும் கண்காணித்து அவ்வப்போது அறிக்கைகளை பெற்றார். பவுலின் இரண்டாம் பயணம் என்பது வெறும் ஆன்மீக பயணம் அல்ல, அது ஒரு நுணுக்கமான சர்வதேச நிறுவன விரிவாக்கத் திட்டமாகும். பர்னபா போன்ற சமத்துவ கூட்டாளிகளின் வெளியேற்றம் அந்த இயக்கத்தின் மொத்த கட்டுப்பாட்டையும் கொண்ட ஒரு சர்வாதிகார தலைவராக பவுலை மாற்றியது. எருசலேம் சீடர்கள் யூத மதம் என்ற பழைய அடையாளத்திற்குள்ளேயே முடங்கியிருந்தபோது பவுல் கிறிஸ்தவம் என்ற புதிய பிராண்டை ஐரோப்பிய சந்தைக்கு தேவைக்கேற்ப அறிமுகப்படுத்தினார். கிபி 53 முதல் 52 காலப்பகுதியில் பவுலின் மூன்றாம் பயணம்.
பவுலின் மூன்றாம் பயணம் என்பது ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் என்பதை விட ஒரு பொருளாதார மற்றும் அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டும் பயணமாகும். இது வெறும் போதனைகளை வழங்குவதற்காக அமைந்ததல்ல, மாறாக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சபை கிளைகளின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்தும் ஒரு திட்டமிட்ட நகர்வாகும். எபேசு ஒரு மண்டல தலைமையகம். எபேசுவில் பவுல் 3 ஆண்டுகள் முகாமிட்டிருந்தது தற்செயலானதல்ல. ஆசியாவின் மிகப்பெரிய வணிக மற்றும் மத மையமான எபேசுவை தனது மண்டல தலைமையகமாக மாற்றினார். அங்கிருந்தபடி ஆசிய மைனரின் அனைத்து கிளை சபைகளையும் கண்காணித்தது ஒரு மண்டல மேலாளர் தனது அதிகாரத்தை ஒரே மையப்புள்ளியிலிருந்து நிலைநாட்டும் தந்திரத்தை போன்றது. அர்த்தமிஸ் கிறிஸ்பு இடையே பிராண்ட் மோதல். எபேசுவில் மூண்ட கலகம் என்பது ஒரு புனித போரோ அல்லது மத மோதலோ அல்ல, அது ஒரு அப்பட்டமான பொருளாதார யுத்தம். பல நூற்றாண்டுகளாக எபேசுவின் பொருளாதாரத்தை தாங்கி பிடித்த அர்த்தமிஸ் சிலையாராதனை வணிகத்திற்கு பவுலின் புதிய கருத்தியல் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. ஒரு புதிய மாற்று தயாரிப்பு சந்தைக்கு வரும்போது ஏற்கனவே கோலோச்சிக் கொண்டிருக்கும் ஏகபோத வணிகம் தனது பிடியை இழக்க அஞ்சி எப்படி வன்முறையில் ஈடுபடுமோ அதன் வெளிப்பாடுதான் அந்த வெள்ளிவேலை செய்பவர்களின் எதிர்ப்பு. சுருக்கமாக சொன்னால் இது தெய்வீகத்திற்கும் சிலைகளுக்கும் இடையிலான புனித போர் அல்ல, ஒரு பழைய பொருளாதார கட்டமைப்பிற்கும் பவுல் அறிமுகப்படுத்திய புதிய நிறுவன விரிவாக்கத்திற்கும் இடையில் நடந்த நேரடி மோதலாகும். சூழல் கட்டுக்கடங்கமில்லாமல் சென்றபோது உணர்ச்சி வசப்படும் ஒரு தியாகியாக செயல்படவில்லாமல் ஒரு முதிர்ந்த அரசியல் தந்திரி போலவே பவுல் அங்கிருந்து வெளியேறினார். இது கோழைத்தனமல்ல, மாறாக நிறுவனத்தின் வீழ்ச்சியை தவிர்த்து தனது நிறுவனத்தை காப்பாற்ற அவர் மேற்கொண்ட ஒரு உத்தியாகும். நிதி திரட்டும் படலம். இந்த பயணத்தின் மிக முக்கியமான ஆனால் அதிகம் கவனிக்கப்படாத அம்சம் எருசலேம் சபைக்கான பண வசூல். பவுல் ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் கிளை சபைகளிடமிருந்து பெரும் தொகையை திரட்டியது வெறும் தர்ம காரியமல்ல, அது எருசலேம் தலைமையகத்தின் அதிகார புள்ளிகளான பேதுரு மற்றும் யாக்கோபுவிடம் தனது செல்வாச்சை உறுதி செய்யும் ஒரு பொருளாதார பேர்வாளமைப்பாகும். பவுல் எருசலேம் தலைமையகத்தின் அதிகார மையங்களான பேதுரு மற்றும் யாக்கோபுவிடம் தொடர்ச்சியான கருத்தியல் மோதலில் ஈடுபட்டார். பணத்தோடு வருகிறேன் என்பது வெறும் உதவிக்கரமல்ல, அது எருசலேம் தலைமைக்கு எதிராக பவுல் ஆடிய ஒரு நுணுக்கமான அரசியல் சதுரங்க ஆட்டமாகும். பெரும் நிதியாதாரத்தை கையில் வைத்திருப்பதின் மூலம் சடங்குகள் தேவையில்லை, விசுவாசம் மட்டுமே போதும் என்ற தனது புதிய நிறுவன கொள்கையை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கினார். பவுலின் மூன்றாம் பயணத்தின் முடிவு என்பது ஒரு மத போதனையின் நிறைவல்ல, அது ஒரு மாபெரும் அதிகார வலைப்பின்னையின் தொடக்கமாகும். தனது கூர்மையான நிதி மேலாண்மை மற்றும் கடித தொடர்பு உத்திகள் மூலம் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் ஒரு நிறுவன கட்டமைப்பை அவர் கட்டி முடித்திருந்தார். பவுல் இப்போது ஒரு ஆன்மீக போதகர் என்ற நிலையை கடந்து கண்டம் கடந்த ஒரு மாபெரும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உருவெடுத்தார். இன்று உலகமெங்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளும் சடங்குகளும் 90% பவுல் வடிவமைத்த தயாரிப்பு விவரக்குறிப்புகளாகும்.